ரிலீஸுக்கு முன்பே வெயிட்டாக கல்லா கட்டிய ஜனநாயகன் 1000 கோடி வசூல் கன்ஃபார்ம். விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸுக்கு முன்னாடியே கோடிக்கணக்கில் வசூல் செய்துள்ளதா தகவல் வெளியாகியிருக்கு. தளபதி விஜய் ரசிகர்களுக்கு இந்த வருட பொங்கல் தளபதி பொங்கலா அமைய உள்ளது மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னாலும், இதுதான் தளபதிக்கு கடைசி படம் அப்படின்ற உண்மையையும் ரசிகர்களால ஈஸியா ஏத்துக்க முடியல. அதாவது தளபதி விஜய் முழுக்க முழுக்க தன்னோட அரசியல் வாழ்க்கைக்கு என்ட்ரி கொடுக்க போறதால எந்த விதத்திலையும் சினிமா தன்னோட மக்கள் பணிக்கு பாதகமா இருக்கக்கூடாது அப்படின்றதால கனத்த இதயத்தோட சினிமால இருந்து விலகிற முடிவை எடுத்திருக்காரு. தளபதி விஜய் நடிச்சு முடிச்சிருக்கிற ஜனநாயகன் திரைப்படத்தை இயக்குனர் வினோத் இயக்கியிருக்காரு. இந்த படம் பாலகிருஷ்ணா நடிப்புல வெளியாகி தெலுங்குல சூப்பர் ஹிட் வெற்றி பெற்ற பகவத் கேசரி அப்படின்ற திரைப்படத்தோட ரீமேக்காக உருவாகி உள்ளதா கூறப்படுது. சமீபத்தில் வெளியான முதல் சிங்கிள் பாடல் மூலமா இந்த தகவல் கிட்டத்தட்ட உறுதியாகிருக்கு. அதே மாதிரி பகவத் கேசரி படத்தோட உரிமைய ஜனநாயகன் படக்குழு பல கோடி பணம் கொடுத்து வாங்கி வச்சிருக்காங்க. ரசிகர்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்புல உருவாகிற இந்த படத்துல தளபதிக்கு ஜோடியா பூஜா ஹெக்டே நடிக்கிறாங்க. இவங்க விஜயோட 2வது முறையா இணைஞ்சு நடிக்கிற படம் இது. மேலும் அமிதா பைஜு, பாபி தியோல், பிரகாஷ் ராஜ், கௌதம் மேனன், பிரியாமணி, வரலட்சுமி சரத்குமார் அப்படின்னு பலர் நடிக்கிறாங்க. கேவிஎன் நிறுவனம் பிரம்மாண்டமான பட்ஜெட்ல தயாரிக்கிற இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறாரு. படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சிட்டதால தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் மும்முரமா நடந்துட்டு வருது. அதே மாதிரி இந்த படத்தோட உரிமைகளை கைப்பற்றுவதில் முன்னணி நிறுவனங்கள் எல்லாம் தீவிரம் காட்டி வராங்க. இந்த நிலைமையில தான் ஜனநாயகன் ப்ரீ பிசினஸ் மூலமா மட்டுமே ரூபாய் 325 கோடிக்கு வெயிட்டா கல்லா கட்டியுள்ளதா கூறப்படுது. அதன்படி தமிழக திரையரங்க உரிமை 100 கோடிக்கும், வெளிநாட்டு உரிமை 80 கோடிக்கும், ஆடியோ உரிமை 35 கோடிக்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாம். இதை தவிர ஜனநாயகன் திரைப்படத்தோட ஓடிடி உரிமையை 110 கோடிக்கு அமேசான் பிரைம் நிறுவனம் கைப்பற்றியுள்ளது. தளபதியோட கடைசி திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் இருக்கும் எதிர்பார்ப்பை பார்த்து இந்த படம் 1000 கோடி கல்லா கட்டும் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க திரையுலக வட்டாரத்தை சேர்ந்தவர்கள்.